சுபவீர பாண்டியன் அவர்கள் நமக்கு தேவையான என்ன தகவல்களை இன்றைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். புத்தகம் என்பது என்று ஒரு சின்ன நூலை விழிகள் பதிப்பகம் திருவான்மியூரிலிருந்து வெளியிட்டிருக்கிறது. கவிஞர் ஈரோடு தமிழன்மன் அவர்கள் புத்தகம் பற்றியும், புத்தகத்தை படிக்க வேண்டிய தேவை பற்றியும், புத்தகத்தை வாங்க வேண்டிய அருமை பற்றியும் அந்த சின்ன நூலில் சின்ன சின்ன வரிகளில் மிக நேர்த்தியாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். நீங்கள் 10 பறவைகளோடு பழகி இன்னொரு பறவையாக ஆகிவிட முடியாது. 10 நதிகளோடு பழகி இன்னொரு நதியாக மாறிவிட முடியாது. நீங்கள் 10 புத்தகங்களை படித்து பாருங்கள், 11வது புத்தகமாக மாறிவிடலாம் என்கிற நம்பிக்கையோடு அந்த கவிதை தொகுப்பு தொடங்குகிறது. புத்தகங்களை படிக்க படிக்க அந்த புத்தகங்களிலே இருக்கிற அறிவார்ந்த செய்திகள் நமக்குள் ஓர் இடத்தை பிடித்து கொள்ளும். நாமே ஒரு புத்தகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் புத்தகம் படித்தால் மட்டும்தான் அறிவு வருமா என்று கேட்டால் அதற்கும் ஒரு நல்ல விடையை கவிஞர் தமிழன்மன் சொல்லுகிறார். புத்தகம் படித்தவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் ஆகிவிடுவதில்லை, ஆனால் அறிவாளிகள் எல்லோரும் புத்தகம் படித்தவர்கள்தான் என்கிறார். இது ஓர் அசைக்க முடியாத கூற்று. புத்தகம் படித்தவுடனேயே ஒருவன் அறிவாளி ஆகிவிட முடியுமா என்றால் முடியாது. யாப்பிலக்கணம் படித்தவர்களெல்லாம் புலவர்கள் ஆவதில்லை. ஆனால் புலவர்கள் எல்லோருக்கும் யாப்பிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அதனை இயல்பாக கற்றுக்கொண்டாலும் கற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த யாப்பு, அந்த தாள லயம் எவனுக்கு வந்து சேருகிறதோ அவனால் தான் அந்த பாடல்களை இயற்ற முடியும். ஆனால் அதனை முறைப்படி கற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் கவிஞர்களாக இல்லை என்பதை நாம் அறிவோம். அதைத்தான் மிக அழகாக சொல்லுகிறார். புத்தகம் படித்தவர்கள் எல்லோரும் அறிவாளிகளாக ஆகிவிடுவதில்லை. அதற்காக படிக்காமல் இருக்காதீர்கள். ஏனென்றால் அறிவாளிகள் எல்லோரும் புத்தகம் படித்தவர்கள்தான். புத்தகங்கள் எப்படிப்பட்டவை என்றால் எப்போதும் நம் கைகளிலே இருக்க வேண்டும். கைகளிலே இருக்க வேண்டும் என்றால் விரல்களிலே இருக்கிற மோதிரம் மாதிரியா? இல்லை இல்லை, விரல்களிலே இருக்கிற மோதிரம் மாதிரி இல்லை, கைகளிலே இருக்கிற விரல்கள் மாதிரி புத்தகம் என்று அவர் கூறுகிறார். இரண்டுக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு! எப்போது வேண்டுமானாலும் மோதிரத்தை நாம் கழற்றி வைத்து விடலாம், விரல்களை ஒரு நாடும் கழற்றி வைக்க முடியாது. புத்தகங்கள் கைகளில் இருக்கிற விரல்களைப் போல இருக்க வேண்டுமே தவிர விரல்களில் இருக்கிற மோதிரம் போல இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலை இல்லை என்று கூறுகிறார். எனவே புத்தகங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்வின் ஓட்டத்தில் எப்படி ஒன்றி போயிருக்க வேண்டும் என்பதை இந்த வரிகள் சொல்லுகின்றன. ஆனால் அந்த புத்தகத்தை நாம் அத்தனை பேரும் வாங்குகிறோமா? எந்த புத்தகத்தை வாங்க வேண்டும், எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் படிக்க வேண்டும். எல்லா புத்தகங்களையும் வாங்கி எல்லாவற்றையும் படித்தால் நமக்கான நிலை வேறாக ஆகிவிடும். கண்டதை படிப்பவன் பண்டிதனாக முடியாது. கற்று தேர்ந்து சரியானவைகளை படிப்பவன் தான் பண்டிதனாக முடியும். எனவே என்ன புத்தகத்தை வாங்குவது என்பதை ஒரு பக்கம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் புத்தகம் வாங்குவது என்கிற பழக்கத்தை நம் வாழ்வின் ஒரு பிரிவாக, ஒரு பகுதியாக நாம் ஆக்கி கொண்டிருக்கிறோமா? உப்பு மிளகாய் அன்றாடம் வாங்குவது போல வாரம் ஒரு முறையாவது புத்தகம் வாங்க வேண்டாமா என்று கேட்கிறார். வீட்டிலே நாம் பட்டியல் போடுகிற போது மாதம் என்ன வாங்க வேண்டும் என்று போடுகிறோமே, என்றைக்காவது புத்தகம் அந்த பட்டியலிலே இடம் பெற்றிருக்கிறதா என்று கேட்கிறார். அறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஒரு முறை சொல்லுவார், நம்முடைய நாட்டில் யாருடைய வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டிலே வரவேற்பறை இருக்கிறது, படுக்கை அறை இருக்கிறது, சமையலறை இருக்கிறது, தவறாமல் பூஜை அறை இருக்கிறது. ஆனால் எத்தனை வீடுகளில் ஒரு புத்தக அறை இருக்கிறது என்று கேட்பார். எப்படி பிறப்பான் இங்கே ஓர் லெனின் என்றும் சேர்த்து கேட்பார். எனவே வீடுகளில் புத்தக அறைகள் இல்லை. புத்தகம் வாங்குவது என்பது நம்முடைய மாதாந்திர அல்லது அன்றாட திட்டத்தில் இடம்பெறவே இல்லை. ஏன் நாம் இப்படி புத்தகங்களை விட்டு விலகி நிற்கிறோம் என்கிற கேள்வியைத்தான் இந்த சின்ன புத்தகம் நமக்குள் எழுப்புகிறது. புத்தகம் படித்தே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியாது, உண்மைதான். அதற்கும் கவிஞர் தமிழன்மன் சொல்லுகிறார், புத்தகம் படித்தே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியாது என்பதையும் புத்தகம் படித்துத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்பார். எல்லாவற்றுக்கும் புத்தகம் நமக்கு ஒரு துணையாக இருக்கிறது. அதனால்தான் அவர் இன்னொரு கருத்துரையை கூட தருகிறார். திருமண வீடுகளிலே நாம் பார்க்கிறோம்,
விடைபெற்று வருகிற போது தாம்பூல பை என்று சொல்லுவார்கள். உள்ளே ஒரு தேங்காய் இருக்கும், வெற்றிலை இருக்கும். அவர் கேட்கிறார், பையில் தேங்காய் மாங்காய் போட்டு அனுப்புவதற்கு பதிலாய் பாங்காய் ஒரு புத்தகம் போட்டு அனுப்பக்கூடாதா என்று கேட்கிறார். அப்படி ஒரு வழக்கத்தை ஏன் நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது? திருமண வீடுகளிலோ, புதுமனை புகுவிழாவிலோ, பிறந்த நாள் விழாவிலோ வருகிறவர்களை விடை கொடுத்து அனுப்புகிற போது ஒரு பையையும் கொடுத்து அனுப்புகிறோமே, அந்த பைக்குள் தேங்காயும் இருக்கட்டும், மாங்காயும் இருக்கட்டும், பாங்காய் ஒரு புத்தகமும் இருக்கக்கூடாதா, அழகாய் ஒரு புத்தகத்தையும் வைத்து அனுப்பக்கூடாதா என்று அவர் கேட்கிறார். ஏனென்றால் புத்தகம் என்பது நம் வாழ்வின் ஒரு பகுதி என்று நாம் கருதத் தொடங்கினால் கண்டிப்பாக புத்தகமும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வரும். அந்த புத்தகம் இருக்கிறதே, அதுவும் பிழையில்லாமல் அந்த புத்தகத்தின் பக்கங்கள் இருக்குமானால், பிழையில்லாத புத்தகத்தின் பக்கம் அழாத குழந்தையின் முகத்தைப் போல அழகானது என்று மிக நேர்த்தியாய் ஒரு உவமையையும் அவர் எடுத்து காட்டுகிறார். குழந்தையின் முகம் அழகானதுதான், அதிலும் அழாத குழந்தையின் முகம் மிகவும் அழகானது. புத்தகம் நல்லதுதான், அதுவும் பிழையில்லாத பக்கங்களை கொண்ட புத்தகம் மிக மிக நல்லது என்று அவர் இப்படி வரிசைப்படுத்தி சொல்லுகிற போது, புத்தகங்கள் என்பவை எவ்வளவு தேவையானவை, நாம் ஏன் அவற்றை படிக்க வேண்டும், ஏன் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகத்திற்கென்று ஓர் அறை அல்லது குறைந்த அளவு ஒரு புத்தக அடுக்காவது இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை இந்த சின்ன புத்தகம் நமக்குள்ளே உருவாக்குகிறது. படிக்கிற பழக்கம் நம்மிடத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைக்காட்சிகள் வந்ததற்கு பிறகு பார்க்கிற பழக்கம் கூடி படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டே போகிறது. பார்ப்பதில் பிழை இல்லை, ஆனால் படிப்பதை விட்டு விடுவது பிழை. படிக்காமலேயே இருக்கிற ஒரு சமூகம் மிக எளிதில் தன்னுடைய மரபுகளை அறியாமல், தன் பண்பாடுகளை அறியாமல், படிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபட்டு போனதால் அறிவையும் இழந்து வேறு ஒரு சமூகத்திற்கு அடிமையாகி போய்விடுவதற்கான ஆபத்துகள் 1000 இருக்கின்றன. எனவே படிப்பு என்பது தொடர்ந்து என்றைக்காவது ஒரு நாள் எப்போதாவது என்று இல்லை. எப்போதாவது படிப்பது படிப்பில்லை. எப்போதும் தொடர்ச்சியாக நூல்களை வாங்குவது, படிப்பது, படிப்பதை நினைவில் நிறுத்துவது, நினைவில் நிறுத்துவதை உரிய நேரத்தில் வெளிப்படுத்துவது என்கிற இந்த சங்கிலி தொடர் நம் வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருக்க வேண்டும். ஒரு புத்தகம் மனிதனை அவன் இருக்கிற இடத்திலிருந்து கண்டிப்பாய் ஓர் அங்குலமாவது மேலே உயர்த்தும். அப்படிப்பட்ட புத்தகங்களை தேடி கண்டெடுத்து வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்பதுதான் புத்தகம் என்பது என்னும் இந்த சிறு புத்தகத்தினுடைய நோக்கம்.